வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உமாஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஆகியோரால் திறந்து வைப்பு. விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு ரூபாய் 15,000 நிதி மானியம் வழங்க அரசாங்கம் தீர்மானம். சஜித் பிரேமதாசவுடனான விவாதத்திற்கு தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ள திகதி குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி பதில். வாகனங்களை கொள்வனவு செய்யும் போது அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு நிதி ராஜாங்க அமைச்சர் எச்சரிக்கை. தொடர்பது விரிவான செய்திகள். உமாஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஆகியோரால் திறந்து வைக்கப்பட்டது. இதற்கமைய உமாஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக ஈரானிய ஜனாதிபதி வந்த விமானம் மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கிய நிலையில் பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் வரவேற்றனர். இதேவேளை ஈரானிய ஜனாதிபதியை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வுகள் இன்று பிற்பகல் கொழும்பில் நடத்தப்பட்டதோடு இரு நாடுகளுக்கும் இடையிலான 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகிறது. 2024ஆம் ஆண்டுக்கான சிறுபோக நெற்செய்கைகளுக்காக விவசாயிகளுக்கு நிதி மானியம் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரவால் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரம் கடந்த மார்ச் மாதம் அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்டது. அதன்படி இந்த ஆண்டு நெல் சாகுபடி மற்றும் விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 15,000 ரூபாய் படி நிதி மானியம் வழங்கப்பட உள்ளது. இந்த பணத்தை பசலை வாங்குவதற்காகவோ அல்லது நெல் சாகுபடிக்கு தேவையான வேறு ஏதேனும் நோக்கத்திற்காகவோ பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் இந்த பணம் தமக்கு கிடைக்கவில்லை என்று சில விவசாய அமைப்புகளிடமிருந்து வந்த அறிக்கைகள் தொடர்பாக அமைச்சர் மஹிந்த அமரவீர இன்று காலை கமநல அபிவிருத்தி திணைக்களத்திடம் கேட்டிருந்தார். இதன் பிரகாரம் ஏற்கனவே சிறுபோக நெற்செய்கை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஆனால் தற்போதும் நெற்செய்கை மேற்கொள்ளும் விவசாயிகள் தொடர்பிலான தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. இந்த நடவடிக்கை இந்த வாரத்திற்குள் நிறைவடையும் என்று கமநல திணைக்களம் அறிவித்துள்ளது. சிறுபோக பருவ காலத்தில் 6 லட்சம் ஹெக்டேரில் நெல் பயிரிடப்பட வேண்டும். ஆனால் தற்போதைய தகவலின்படி 25,000 ஹெக்டேரில் மட்டுமே நெல் சாகுபடி முடிந்துள்ளது. நெல் சாகுபடிக்கு பின்னரே பசலையிடப்படும். எனவே நெல் சாகுபடிக்கு பின்னர் இந்த நிதி மானியத்தை வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த வாரத்திலிருந்து விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் குறித்த பணம் வைப்பிலிடப்படும் என கமநல அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் AMHL அபேரத்ன தெரிவித்துள்ளார். இதற்காக 7.5 பில்லியனை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் அமையும் எந்த அரசாங்கத்திலும் நான் அமைச்சராக இருப்பேன் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை கருத்து தெரிவித்த போது அவர், நான் சார்ந்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தல் போட்டியில் முன்னிலையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அத்துடன் நாட்டில் அடுத்த ஜனாதிபதியை மக்களே தெரிவு செய்வார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பிரதான கட்சிகளில் ஒன்றான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயகவும் தம் மீது நம்பிக்கை வைத்து தமது அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுமாறு அழைப்பு விடுத்துள்ளதாக மனோ கணேசன் மேலும் தெரிவித்திருந்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடனான விவாதத்திற்கு JVP என்ற அரசியல் கூட்டணியான தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ள திகதி குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி பதில் வழங்கியுள்ளது. அடுத்த மாதம் 7, 8, 13 மற்றும் 14ஆம் திகதிகளில் விவாதத்தை நடத்த தேசிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது என்று நேற்று செவ்வாய்க்கிழமை அறிவித்திருந்தது. இந்த நிலையில் பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் தலைவர்களுக்கு இடையிலான 2 விவாதங்களுக்கும் தாம் தயார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் நேற்றைய தினம் பதிலளித்திருந்தார். தேசிய மக்கள் சக்திக்கு பதிலளித்திருந்த ஐக்கிய மக்கள் சக்தி இரு கட்சிகளின் பொருளாதார கலந்துரையாடல்களுக்கு முன்னர் பொது விவாதம் ஒன்றையும் முன்மொழிந்துள்ளது. மேலும் ஐக்கிய மக்கள் சக்தி 2 பொது விவாதங்களுக்கான திகதிகளாக எதிர்வரும் 25 மற்றும் 26ஆம் திகதிகளை பரிந்துரைத்துள்ளது. இதற்கமைய தேசிய மக்கள் சக்தி அறிவித்த திகதிகளோடு குறித்த தினங்கள் பொருந்தாதுள்ளன. இரு கட்சி தலைவர்களுக்கும் இடையிலான விவாதத்திற்கு மாத்திரமே திகதிகள் முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தி பொருளாதார வல்லுநர்களுக்கு இடையிலான விவாதத்திற்கு திகதிகள் முன்மொழியப்படாமை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சுதந்திர கட்சியின் முன்னாள் செயற்குழு உறுப்பினர் மென்டேக் சரத்சந்திர தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி விசாரணை முடியும் வரை மைத்ரிபால சிறிசேன தலைவராக செயல்பட தடை உத்தரவு அமலில் இருக்கும். மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதற்கு தடை விதித்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் பிறப்பித்த 2வது உத்தரவு இதுவாகும்.
முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் மைத்திரிபால சிறிசேன தலைவராக செயல்பட நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருந்த பின்புலத்தில் இன்று வழக்கு விசாரணைகள் முடிவடையும் வரை நிரந்தர தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர்களான மஹிந்த அமரவீர, துமிந்த திசாநாயக்க மற்றும் லசந்த அழகிவன் ஆகியோரை கட்சி பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டு தொடர்பிலான வழக்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் விதித்து இடைக்கால தடை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால தடை எதிர்வரும் மே மாதம் 8ஆம் தேதி வரை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நீடித்துள்ளது. இந்த வழக்கு இன்று புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிபதி சந்துன் விதானவால் மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சாரதி துஷ்மந்த மித்ரபால உள்ளிட்ட சிலர் ஒழுக்காற்று விசாரணைகளின்றி கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி தம்மை நீக்குவதற்கு கட்சியின் செயற்குழு எடுத்த தீர்மானம் சட்டவிரோதமானது என்று வலியுறுத்திய இந்த வழக்கை துமிந்த திசாநாயக்க, லசந்த அழகியவண்ண மற்றும் மஹிந்த அமரவீர ஆகியோர் தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் ஊபா மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட உமா ஓயா திட்டம் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியினால் திறந்து வைக்கப்பட்டது. மறுபுறம் ஈரானிய ஜனாதிபதி இலங்கைக்கு வருகை தந்துள்ள பின்னணியில் அமெரிக்க கடற்படையின் பசிபிக் கடற்படை மற்றும் இலங்கை கடற்படை இணைந்து நடத்தும் இருதரப்பு போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை ஆரம்பமான இந்த போர் பயிற்சி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை இடம்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டது. 1959ஆம் ஆண்டு முன்மொழியப்பட்டிருந்த உமா ஓயா திட்டம் நிதி பற்றாக்குறை காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விடுத்த கோரிக்கைக்கு அமைய 2008ஆம் ஆண்டு அப்போதைய ஈரானிய ஜனாதிபதி அஹ்மதி நிஜாத் உமா ஓயா திட்டத்திற்கும் நிதியளிக்க முடிவு செய்தார். மொத்த திட்ட செலவு தோராயமாக $529 மில்லியன் என்று மதிப்பிடப்பட்டதோடு இதில் 85% ஈரானிய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டதோடு உமா ஓயா திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுவதற்காக 2008ஆம் ஆண்டு அஹ்மதி நிஜாத் இலங்கை வந்திருந்தார். 2015 ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த தோல்வியடைவதற்கு முன்னர் 2013இல் அஹ்மதி நிஜாட்டின் பதவிக்கான முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் தற்போதைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அஹ்மதி நிஜாத் அடிக்கல் நாட்டி வைத்த திட்டத்தை இப்ராஹிம் ரைசி இன்று திறந்து வைத்துள்ளார். எனினும் இந்த இரண்டு தருணத்தையும் அமெரிக்கா மகிழ்ச்சியற்ற நிலையில் உற்று நோக்கியுள்ளதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். முன்னதாக ஈரானிய ஜனாதிபதி ரைசி இலங்கை வருவதற்கு அமெரிக்கா கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான சிக்கலான நிலைமையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பகிரங்க ஆதரவை வெளியிட்டுள்ள அதே நேரம் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இஸ்ரேலுடன் மிகுந்த சிறந்த உறவை கொண்டுள்ளார். இவ்வாறான ராஜதந்திர சிக்கல்களுக்கு மத்தியில் இலங்கை வருவதற்கு முன் ஈரானிய ஜனாதிபதி பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்திருந்த போது ஈரானுடன் ஏதேனும் வணிக உடன்படிக்கைகள் செய்து கொண்டால் பாரிய பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்தது. கடந்த காலங்களில் அமெரிக்க எதிர்ப்பு கொள்கையினை கொண்டிருந்த மஹிந்த ராஜபக்சவும் அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து மிகச்சிறந்த புரிதலை கொண்டிருந்தார். அதனாலேயே தனது ஆட்சி காலத்தில் ஈரான் மீது அமெரிக்கா அப்போது விதித்த தடைகளுக்கு பயந்து ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்குவதையே குறைத்துக் கொண்டார். இவ்வாறான பின்னணியில் ஈரானிய ஜனாதிபதியின் விஜயத்தின் போது அமெரிக்கா மற்றும் இலங்கை கடற்படைகளுக்கு இடையில் கூட்டு கடல்சார் பயிற்சிகளை மேற்கொள்ள ஜனாதிபதி ரணில் அனுமதி அளித்துள்ளமை அமெரிக்காவை சமாதானப்படுத்த எடுத்த முயற்சி என்றே பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த நடவடிக்கை வெற்றியளித்திருந்தாலும் ஈரானிய ஜனாதிபதியின் விஜயத்தில் இஸ்ரேலின் நிலைப்பாடு என்ன என்பது வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாகனங்களை கொள்வனவு செய்யும் போது அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் உரிய முறைமையின் ஊடாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிவது வாகனங்கள் கொள்வனவு செய்யும் தரப்பினது பொறுப்பாகும் எனவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்டு 700 கோடி மதிப்பிலான 112 வாகனங்கள் மோசடி மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த வாகனங்கள் 2015ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை பல்வேறு சட்டவிரோதமான முறைகள் மூலம் இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான வாகனங்களை தற்போது பயன்படுத்துபவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட உள்ளது. எனவே வாகனங்களை கொள்வனவு செய்யும் போது அவதானமாக இருக்குமாறு அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை இலங்கையில் எதிர்வரும் காலங்களில் வாகனங்களின் விலை கணிசமாக குறையும் வாய்ப்பு உள்ளதாக வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. டாலரின் பெறுமதி வீழ்ச்சியடைவதே அதற்கு காரணம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். அண்மையில் கையடக்க தொலைபேசிகளின் விலைகள் கடும் வீழ்ச்சியடைந்ததை கொண்டு இந்த முடிவுக்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர்.